ஒலக்கூர் ஒன்றியம் நலம்பூர் கிராமம் இந்த பகுதிக்கு வந்ததுல அவ்வளோ மகிழ்ச்சி. அது இவ்வளவு எழுச்சியான ஒரு வரவேற்பு. 10 வண்டி வச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்து ஊர், அதாவது மெயின் ரோட்ல இருந்து இந்த ஊரு கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு. அங்க இங்க வந்தவொடனே பார்த்தா எங்க அக்காவோட தங்கச்சிகளை விட மாட்டேன்றாங்க, கையை பிடிச்சி என்னை வாழ்த்து செய்தி சொல்றாங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடைய அன்பு சகோதரர்கள் தம்பிங்களாம் நிற்கிறீங்க மேடையில். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் கீழே நின்று கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லா வேலையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? நீங்க என்ன சீரியல் மிஸ் ஆச்சு? பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அதனால பரவாயில்ல. சரி, என் அக்கா வந்துருக்குறாங்க, நம்ம அக்காவை பார்க்கணும். நல்ல வேலை வந்தீங்க, நானும் உங்களை பார்த்தேன். இல்லைன்னா நானும் உங்களை பார்த்துருக்க முடியாது. நான் வந்திருப்பேன், இவங்கள மட்டும் வெள்ளை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக கலராக பச்சை சிவப்பு ப்ளூ கலர் இவ்வளோ ட்ரெஸ் போட்டு சூப்பராக அழகாக வீடு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், மிகுந்த மகிழ்ச்சி. குழந்தைங்களும் வந்திருக்காங்க. எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குது பசங்களுக்கு? 2ஆம் தேதியா? வெயில்லாம் முடிஞ்சிருச்சு. யார் யார் வந்தீங்க? சித்திரை திருவிழா மாநாட்டுக்கு யார் வந்தீங்க? யார் சித்திரை திருவிழா? எத்தனை வண்டி வந்தது இந்த ஊர்ல இருந்து? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வந்துச்சு. உள்ள வர முடிஞ்சுதா? 4 மணிக்குலாம் வந்துட்டீங்களா? என்ன என்ஜாய் பண்ணீங்க? எது பிடிச்சிருந்தது? ட்ரோன் ஷோ பிடிச்சிருந்ததா? இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த ட்ரோன் ஷோ எல்லாம் பண்ணீங்க. உங்களுக்காக தான் பண்ணது. சின்னையாலாம் யோசிச்சு செஞ்சாங்க. நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதல் படியும் உங்களுடைய அண்ணன் யாரு? அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன், உங்க அண்ணன் இந்த லைட் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? எதுக்கு கொடுத்துருக்காருன்னா சேஃப்டி. இந்த வழியா நான் வரேன், லைட்டே கிடையாது இல்லையா? ரோட்ல லைட் இருக்கா? இல்ல, வழி ஃபுல்லா அத்தனை கிராமம் இருக்குது. ஆனா நுளம்பூருக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக? நம்மளுடைய பெண்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக கொடுத்துருக்குறாங்க. இதை யோசிச்சுதான் எல்லாமே செய்யறது. 108 ஆம்புலன்ஸ் எதுக்கு விட்டுருக்காங்க? நம்முடைய பெண்களுக்காக தான். பெண்கள் பிரசவ வலி வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் இது எல்லா ஊர்லயும் சொல்லுவேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவ வலி வந்தா என்னமா பண்ணுவோம்? எதுல போவோம்? மாட்டு வண்டி, பைக்கு, 2 வீலரு, சைக்கிள், அதுல தானே போவோம். இப்ப என்ன பண்றீங்க? 108. யாருக்காக? நம்மளுடைய பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும். அடிப்பட்டா உடனே போன் பண்ணணும், வலி எடுத்தா உடனே போன் பண்ணணும். எதுக்காகவுமே அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்ன்றதுக்காக விட்டாங்க. ஆனா அவர் மந்திரியா இருந்து முடிஞ்சு அதுக்கப்புறமே 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இந்தியா முழுக்க போயின்னு இருக்கு அந்த திட்டங்களை. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கிராமங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும். எல்லாம் எப்பயுமே மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது? அந்த மூவர்ண கொடியை மறக்க கூடாது, மாம்பழ சின்னத்தையும் மறக்க கூடாது. இது மட்டும் இல்ல, நிறைய திட்டங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு வேண்டும் இல்லையா? நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? சரியா? எப்பயுமே உங்க அண்ணனுக்கு ஆதரவா இருப்பீங்களா? சரி, ஆதரவு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கிராமத்துக்கு வந்தது. உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. திருப்பியும் வரேன். இல்லை நீங்க வந்து பாரு, எல்லாருமே வந்து ஒன்னா மறுபடி வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம கூடி நிறைய விஷயங்களை செய்யலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பட்டா